அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத். அன்பானவர்களே, தொழுகையினுடைய முக்கியத்துவம் மிகப்பெரியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அடிமைகளிடம் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி தொழுகையை பற்றி தான். அந்த தொழுகை ஒரு மனிதனுக்கு சரியாக இருந்தால் அனைத்தும் சரியாயிரும். அந்த தொழுகை ஒரு மனிதனுக்கு குறையாக இருந்தால், சரியாக தொழலைன்னா அல்லது அறவே தொழுகலைன்னா அந்த மனிதன் நிச்சயமாக அழிந்துதான் போவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை உறுதியாயிரும். அன்புக்கினியவர்களே, தொழுகை எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத இந்த ஒரு ஹதீஸ் போதுமானது நமக்கு புரிய வைக்கிறதுக்கு. நாம் தொழுகணும்னு நினைக்கிறோம், இருந்தும் கூட அந்த தொழுகையை சரியான முறையில் தொழ முடியல. சில பேர் 5 வேளை தொழுகையில் 2 வேளை தான் தொழுகிறோம், 3 வேளை தான் தொழுகிறோம், அறவே ஃபஜர் தொழுகிறது இல்லை. இப்படியான பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமை கொண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடம் உதவி தேடுங்க. அல்லாஹ் சொல்லிட்டு தொழுகையை பற்றி சொல்கிறான், வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன். சுப்ஹானல்லாஹ். இந்த தொழுகை நிச்சயமாக பெரிய பாரமாக இருக்கும். யாருக்குன்னா, அந்த தொழுகையை சரியான முறையில் ஹுஷுவோடு தொழாதவர்களுக்கு. அது என்ன ஹுஷு அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எண்ணத்தோடு அல்லாஹ் முன்னாடி நாம் நிற்கிறோம், பணிவாக நிற்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இந்த தொழுகையை தொழும் பொழுது நிதானமாக அல்லாஹ்க்கு முன்னாடி நிற்கிறோங்கிற அச்சத்தோடு, அந்த உள் உணர்வோடு, அன்போடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்தை தருவான், இந்த தொழுகையை ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு ஓதக்கூடிய அந்த சூறாக்களை மெதுவாக ஓதுவோம், சொல்லக்கூடிய திக்ருகளை மெதுவாக சொல்லுவோம். உதாரணத்துக்கு, அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கேப், ஒரு நிதானமாக இப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. இது மாதிரி நாம ஒவ்வொரு இடத்துலையும் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்த், அல்லாஹு அக்பர், மெதுவா அந்த பொசிஷனை முழுமைப்படுத்தி தொழக்கூடிய தொழுகை தான் ஹுஷுவோடு தொழக்கூடிய தொழுகை. ஆனால் நம்மள பலர் எப்படி தொழுகிறோம்னா, பறவைகள் குத்துற மாதிரி தொழுகிறோம். அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்ன ஓதுறோன்னு நமக்கு புரியறதில்ல. ருக்குவுக்கு போகிறோமா, சரியாக ருக்குவுக்கு போகிறதில்ல. ருக்குவிலேருந்து எந்திரிக்கிறோமா, சரியாக முழுமையாக எந்திரிக்கிறது இல்லை. சுஜூதுக்கு போகிறோமா, நேரம் எடுத்து பொறுமையாக போடுறதில்லை. அப்போது ஒரு 4 ரக்காத் தொழுகிறோன்னா அந்த 4 ரக்காத்தை சிலர்லாம் அரை நிமிஷம் 1 நிமிஷத்துக்குள்ளே தொழுது முடிச்சிருவோம். இந்த தொழுகை ஹுஷுவான தொழுகை கிடையாது. நம்ம என்ன ஓதுறோன்னே நமக்கு புரியறது இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு முன்னாடி நிற்கிறோங்கிற பயம் இல்லை. இந்த தொழுகை சரியான தொழுகை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான தொழுகையில் திருடக்கூடியவர்கள் அப்படின்னு விசுவாசம் சொல்கிறாங்க, கடுமையாக கண்டிக்கிறாங்க. அப்படியான தொழுகையை தொழுதவர்களை மீண்டும் தொழ சொல்லியிருக்கிறாங்க. பண்பானவர்களே, நம்மளுடைய தொழுகையை சரிபடுத்துவோம். அதான் ஹுஷு. எப்போ அந்த ஹுஷு ஏற்படும்? எப்போ நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து தொழுவோம்னா, பொறுமையாக தொழும்போது தான். பொறுமையற்று நிதானமற்று என்ன ஓதுறோன்னே தெரியாமல், அதற்கான அர்த்தம் புரியாமல், சரியான முறையில் சுன்னாவை பேணாமல் தொழக்கூடிய தொழுகையில் என்ன ஹுஷு இருக்க போகுது, என்ன உள்ளட்சம் இருக்க போகுது? யோசிச்சு பாருங்கள். அதனால் நம்முடைய தொழுகை தான் நமக்கு முக்கியமானது. தொழுகையை சரியான முறையில் பேணி தொழுகுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக, ஹுஷு இருக்கக்கூடிய தொழுகையாக ஆக்கி அருள் புரிவானாக.